ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால்சுறா மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பால்சுறா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். சுறா மீன் நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதுக்கு குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி பழம், மிளகாய் போட்டுச்சு, மஞ்சள் தூள், மிளகாய் வத்தல் தூள், அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்க 1/2 மூடி தேங்காய், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். குழம்புக்கு மசாலா, தக்காளி பழம், மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தாச்சு. அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. அது தாளித்து ஊற்றிக்கலாம். பால்சுறா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நார்வேல் சைட்லலாம் இப்படி தான் வைப்பாங்க. நீங்களும் இதேமாதிரி அளவுகள்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐர மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ ஐர மீன் வாங்கியிருக்கேன். உயிரோடு தான் இருந்துச்சு. அது கொஞ்சோண்டு பாலை ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தேன். அவ்வளவும் இறந்து போயிடுச்சு. இப்போ உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஐர மீன் நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: தேங்காய், தக்காளி, வெங்காயம், ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, புளிக்கரைசல், குழம்பு மிளகாத்தூள், மிளகாவத்தல், மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, மிளகாய், பொடி வெங்காயம், தக்காளி. மீன் குழம்புக்கு பொடி வெங்காயம் போடுங்க, சூப்பராக இருக்கும் குழம்பு. மண்சட்டியை வச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் விடுங்க, சூப்பராக இருக்கும். மஞ்சள் விட்டு நல்லெண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் வத்தல், நல்லா பொரியட்டும். இது நல்லா வெடிச்சிச்சு. வெங்காயம், தக்காளி பழம், மிளகாய் எல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி பழம், மிளகாலாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அது கூட எடுத்து வச்சுருக்க மசாலாவை கொட்டி கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்காண்டா, லைட்டாக வதக்கினா போதும். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். புளிக்கரைசலை விட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டுக்கலாம். ஐர மீனை போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. ஐர மீன் குழம்பு ரெடி. இதேமாரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.